Hello my dear மக்களே, welcome back to our channel. Thank you so much for choosing to watch this video. நான் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிச்சனுக்காக மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. எல்லாமே நமக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே கிடச்சிருச்சு. அண்ட் நான் இந்த டைம் வாங்கியிருந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா ரிவ்யூ பார்த்துட்டு தாங்க வாங்கியிருந்தேன். அது என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டி பர்பஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிசர் தான். இதோட ப்ரைஸ் 130 rupees. பேக்கிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கேப்போடு வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வெஜிடபிள்ஸ், மீட் இதெல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிப்லாக் கவர். இதில் டோட்டலாக 10 pieces வரும். இது மெயினாக வாங்கினதுக்கே ஒரு ரீசன் இருக்குங்க. வீட்டில் இந்த பருப்பெல்லாம் கண்டெய்னரில் கொட்டினது போக மீதம் இருக்கும். அது அப்படியே வைக்காமல் இந்த ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா வண்டு வராது பாருங்கள். அதுக்காக தான் மெயினாக வாங்கினதே. பட் குவாலிட்டி வைஸ் சூப்பராக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட். ரொம்ப நாளாக இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கணுன்ட்டே இருந்தாங்க. மீஷோவில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சனால வாங்கிட்டேன். இதில் 4 pieces வந்து பார்த்திங்கன்னா 102 rupees தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள். பட் 4 ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டும் சூப்பராக தாங்க இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டட் டிஷ்யூ ரோல் தான். இதில் வந்து ஈச் ஒன்லேயும் வந்து 120 wipes இருக்கும். இது ரீயூசபிள் தான். இந்த ப்ராடக்ட் நான் அடிக்கடி மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணுறது. நம்ம இதில் ஒரு வைப்ஸ் எடுத்தாலுமே கிட்டத்தட்ட 4 days வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நான் அப்படி தாங்க யூஸ் பண்ணுறேன். டிஷ்யூ ரோல் வாங்கியாச்சு. பட் இதை நீட்டாக வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இல்லைன்னா எப்படிங்க? இதுக்காக ஒரு பிளாக் கலர் மெட்டலில் ஸ்டாண்டும் வாங்கியிருந்தேன். ரீசனபிள் ப்ரைஸ் தான். பட் குவாலிட்டி வைஸ் ஓகேயான ப்ராடக்ட் தாங்க. இந்த ஸ்டாண்டில் அழகாக இந்த டிஷ்யூவை இப்படி போட்டுட்டு நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சுட்டா பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்யூ ஸ்டாண்டு தான். வீட்டில் நம்ம டிஷ்யூ பேப்பர் வாங்குவோம். பட் அந்த கவர்லேருந்து எடுக்க கஷ்டமாக இருக்கும். இல்லைன்னா எக்ஸ்ட்ராவாக எடுத்து அதை வேஸ்ட் பண்ணிடுவோம். இப்போது இந்த ஸ்டாண்டில் அளவாக டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டா அது வேஸ்ட் ஆகாது இல்லையா? என்ன மைடியா மக்களை, என்ன சொல்கிறது கரெக்டாக? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 மாஸ்டர் செஃப் ஸ்டாச்சு தாங்க. இது ரொம்ப நாளாக நான் வாங்கணுன்ட்டே இருந்தேன். இதோட பேக்கிங் ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. இது நான் எதிர்பார்த்த மாதிரியே அப்படியே ரிசீவ் ஆகிருக்குங்க. எனக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கினதுலேயே ரொம்பவே பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்காக இந்த மாதிரி கண்டெய்னர் பாக்ஸஸ் வாங்கியிருந்தேன். இதில் 6 pieces வந்து 256 rupees வருது. ஈஸியாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். பட் யூஸ் பண்ணி பார்த்தா தான் எனக்கே தெரியும். இதில் ஒரு ஒயிட் கலர் பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நார்மலாக நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற டைம் ஸ்வெட் ஆன மாதிரி ஒரு குட்டி குட்டி பபிள்ஸ் மாதிரி தண்ணியாகவே இருக்கும். அப்படி தண்ணி பட்டுட்டே இருந்தாலும் வெஜிடபிள்ஸ் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அப்படி தண்ணி வந்தாலும் இந்த பிளேட்டில் பட்டு கீழே தண்ணி மட்டும் ஸ்டோர் ஆயிரும். நமக்கு வெஜிடபிள்ஸ் வந்து கெட்டு போகாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் ட்ரே. இது பேக்கிங் யூஸ் பண்ணுற ஒரு ட்ரே. இமேஜில் பார்த்ததுக்கும் ரிசீவ் ஆனதுக்கும் சைஸ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப நிறையா இருக்குன்னு கூட சொல்லலாம். பட் 179 rupees ஓகேயான ப்ராடக்ட் தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பனானா கீஸ். இதில் 2 piece வருது. இது வாங்கினதுக்கு மெயின் ரீசனே எங்கள் வீட்டில் லிட்டில் சாம்ப் தாங்க. வீட்டில் ட்ராவல் பண்ணுற டைமு பேக்கில் வந்து நம்ம அந்த பனானா வச்சா ஒன்று அது நசுங்கிடும், இல்லை ஒரு மாதிரி ஆயிருங்க. அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல. பட் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட் எனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணுற ஆப்ரான் பயங்கரமான கண்டிஷனில் இருக்குங்க. சரி, இதுக்கு ஒரு விடிவு காலம் கொடுப்போம்னு சொல்லிட்டு மீஷோவில் கஷ்டப்பட்டு தேடி ஒரு நல்ல ஆப்ரானை ஆர்டர் போட்டேன். அதோட ப்ரைஸ் என்னமோ 90 rupees தான். டவுட் இல்லாமல் ஆர்டர் போட்டுட்டேன். பட் ரிசீவ் ஆகும்போது ஒரு சின்ன ஜர்க்கு இருந்துச்சுங்க. 90 rupees வர்த்தா இல்லையா அப்படின்னா. ஆனால் உண்மையை சொல்லணும்னா 90 rupees அது வர்த்தான ப்ராடக்ட் தான். நீங்களே பாருங்கள், எப்படி நல்லா இருக்குல்ல? அவ்வளோதான் மைடியா மக்களே. இந்த வீடியோவில் காமிச்ச ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் போட்டு சொல்லுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டும் கொடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.